இன்றைக்கி நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்டா. நான் வந்து வடக்கடை வந்து எப்படி ஆரம்பித்தேன், எதனால் ஆரம்பித்தேன் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். எல்லாருக்குமே தொழில் தொடங்குறதுக்கு வந்து டக்குன்னு எல்லாருமே தொழில் தொடங்க முடியாது. எல்லோரும் தொழில் தொடங்கிட்டால் எல்லோரும் வியாபாரி ஆகிட்டால் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அதுக்குன்ட்டு ஒரு நேரங்காலம் இருக்கணும், அதுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கணும். திடீர்னு தான் அவனுக்கு தோணும். உங்களை மாதிரி தான் நீங்கள் எப்படி இப்போ குடும்பத்தை நடத்திக்கிட்டு எப்படி பிள்ளைகளை பூரம் அடித்து பற்றி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுவிட்டு வீட்டில் வேலையில் சோறாக்கி குழம்பு வைக்கி பாத்திரம் விளக்கி வீடு வாசலாம் தொடச்சி கிடச்சி அப்பா அப்படின்னு கொஞ்சம் நேரம் நாடகத்தை பார்த்துட்டு அப்படியே பக்கத்து வீட்டில் பொழுது போய்க்கிட்டு என்ன சமையலுக்கு அவங்க வீட்டில் என்ன சமையல், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், அவள் அப்படி இவ அப்படி அப்படின்னு தாங்க பேசிக்கிட்டு நானும் கிடந்தேன். நெசத்துக்கே தான் நீங்கள் உங்களை மாதிரியே தான் நானும் கிடந்தேன். ஆனால் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுலேயே நான் என்ன நினைப்பேன்னா, சிக்கனமாக வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். சிக்கனம்ன்றது எனக்கு ஆரம்பத்துலேருந்து பிறவியிலேருந்து இருக்குங்க. அதனால் நான் சிக்கனமாக இருக்கணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பேன். எதையாவது 10,000 காசை சம்பாரிச்சு போடணும்னு நினைப்பேன். இப்போ 10 பேர் கூடி உட்காந்து பேசுவாங்க. நான் இருக்கிற மாமியார் வீட்டிலலாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கல, அந்த கூடி இருக்கிறவங்க நடுவில் போய் பிபியை பூரம் கொட்டிடுவேன். பார்த்துங்க, கொட்டி அவங்களோட பேசிக்கிட்டு உட்காந்துருவேன். அப்படியே ஒட்டுங்கக்கா, அப்படியே பிபியை ஒட்டிக்கிட்டே பேசுங்க அப்படின்னு அவங்கள ஒட்டிக்கிட்டே நீ பிழைச்சிக்கிருவேன் அப்படின்னு ஒட்டிக்கிட்டே பேசுவாங்க. அப்போ 4 பேர் சேர்ந்து 4 பிபி எடுத்து இப்படி ஒட்டுனா வச்சுக்கோங்களேன், வேகமாக முடிஞ்சு போயிடும். அவங்ககிட்ட பேசுன மாதிரி இருக்கும், ஒட்டின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் திறமையை பழச்சிக்கணும்னு நினைப்பேங்க. அது எனக்குள்ளே இருக்குது. எல்லா பொம்பளையிலும் அப்படித்தான் இருக்கணும். என்னைய மாதிரி தான் திறமையை பழச்சி போடணும்னு இருக்கணும். அதே நல்ல குணம். அப்படி இருந்தால்தான் இந்த பூமியில் வாழ முடியும். இப்போ யார் கையை எதிர்பார்க்காம எதுவும் ஒருத்தர் அக்கா அம்மாவில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஓடுற நகைக்கெல்லாம் காரணம் உங்கள் வீட்டுக்காரோட வேர்வேண்டு. வீட்டுக்கார் வேர்வை மட்டுமா, நாங்களும் சிந்தி இருக்க வேர்வை தெரியல அந்த அக்காவுக்கு. சரி விடுங்க. அப்படியே போய்கிட்டு இருந்துச்சுங்க. நான் வந்து சமையல் நல்லா சமைப்பேங்க. வீட்லேயே சமையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சமையக்கட்டில் அதிக நேரம் நிற்க மாட்டேன். கடை வேலையை பார்த்துருவேன். என்னோடய குணமே அதுதான். அதாவது வேலை பார்க்காம சும்மா சோம்பேறியாக படுத்தாலும் படுத்துக்கிடுவேன். படுத்து எதிர்த்து வேலையை பார்த்தோன்னா கடன்னு பார்த்து முடிச்சுட்டு சுறுசுறுப்பா இதே மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே அப்படியே போய்கிட்டு இருந்துச்சுக்கேன். மாமியார் வீட்டில் தனியாக வெளியே போயிட்டோம்ல. வெளியே போனதுக்கப்புறம் பக்காக்கம்லாம் அந்த ஏரியா பெரிய ஏரியான்னு சொல்லியிருக்கேன். ஏரியாவில் பக்கத்தில் இருக்கலாம் பேசுகிறாங்கல்ல. அப்புறம் என்ன செஞ்சாங்க, நாங்கள் நடந்துக்கிற முறை அவங்களுக்கு வித்தியாசமாக போட்டுருச்சு. எப்படின்னா, என்னப்பா அது இந்த பிள்ளை மட்டும் வித்தியாசமாக இருக்குது, என்னது அழுக்கு நீட்டி போட்டு தெரியுது, என்னது வித்தியாசமாக கொய்யான்ற ஒரே சவுண்டாக இருக்குது, பிள்ளை குட்டியெல்லாம் அதட்டி பேசுது அப்படின்ற மாதிரி என்ன விகாரமாக அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ஆரம்பிச்சது கூட மட்டும் இல்லாமல் நாங்கள் அதிரசம் முறுக்கெல்லாம் சொல்கிறது பார்த்தா, ஆஹா வாசம் நல்லா அடிக்குது அப்படின்ட்டு ஒருத்தலாம் நின்று அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் அதிரசம் முறுக்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வியாபாரமாகி கலகலண்டாயிருச்சு ஏரியா. நாங்கள் போனதுக்கப்புறம் பக்காக்கெல்லாம் அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வடையை சுட்டு ஒரு விசேஷத்துக்கு ஒரு முஸ்லீம் விட்டு மாமிக்கு கொடுத்தீங்க. அந்த மாமி சாப்பிட்டு நல்லா இருக்கேம்மா, எனக்குள்ளே வடை கடையே இல்லைம்மா, வடை கடையை போட்டுருமா அப்படின்னு விளையாட்ட சொன்னாங்க. நான் போய் பிபி வாங்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா. அந்த வீட்டில் ஒரு வண்டி ஜூஸ் கடை ஓடாமல் இருக்குன்னு வண்டி சும்மா படிப்பிருந்தாங்க. அவங்ககிட்ட போய் ஏக்கா இந்த வண்டியை தரையில ஒரு நாளைக்கு வடையை போட்டு பார்த்துட்டு தரேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. வாடகையெல்லாம் பேசலைங்க, சும்மாவே கொடுத்துட்டாங்க. என்கிட்ட பிபி கம்பெனி போட்டுக்கிறதில்ல, அதனால சரின்ட்டாங்க. நானும் தள்ளிட்டு வந்து வண்டியை நல்லா தொடச்சி விட்டு வீட்டில் ஸ்டவ் அடுப்பு இருந்துச்சு. அப்போல்லாம் ஸ்டவ் அடுப்பு தான் ஆக்கிக்கிட்டு இருந்துச்சோம். இப்போ தான் கேஸாக மாறிடுச்சு. அந்த ஸ்டவ் அடுப்பு வெளியிலலாம் தூக்கி போடாமல் நல்லா பக்குவமாக வச்சுருந்தேன். மண்ணெண்ணையே ரேஷன் கடையில் அப்போ ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஊற்றி வீட்டில் இருக்கிற வடச்சட்டி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் காய்க்கில உளுந்தில் காய்க்கில அதில் காய்க்கில எல்லாத்துலையும் காய்க்கில வாங்கி வெங்காய வடையை காய்க்கில எப்படி வடை போடுறதுன்னு தெரியாதுல. இது என்ன கொடுமை. இப்போ யார்கிட்ட போய் கற்றுக்கிறது பார்த்து யூடியூப்பில் போய் வடை போடுவது எப்படி அப்படின்னு கேட்டேன். அதுவும் வந்துச்சு. அதில் இருக்கிறது மாதிரியே போட்டு பிணைஞ்சு அப்படியே கொண்டு போய் வண்டியை தள்ளி கொண்டு போய் அந்த ஸ்டவ் அடுப்பை வச்சு நின்றுட்டேங்க. பள்ளிக்கூடம் விட்டுச்சுங்க. பள்ளிக்கூடம் விட்டவுடனே காக்கா வந்து இறக்கி போட்டிருப்பாங்க பாருங்க, பிறக்கிட்டு கூட ஓடிருப்பாருங்க. அதே மாதிரி ஸ்கூல் விட்டவுடனே கொய்யிரு பிள்ளைய ஊரை வந்து நான் சுட்டு வச்சிருக்க வடையை பூரா ஒரே நிமிஷத்தில் வாங்கிடுச்சுங்க. இங்கே வர்றா ஒரே நாளில் டமால்டு ஊற்றுருச்சு, பூராமாக ஊற்றுருச்சு பார்த்துக்குங்க. என்னடா மறுபடியும் வடை கட்டு வராங்க. வடை இல்லையே, இங்கே வர்றா சூப்பராக பிரிச்சு. அன்னைக்கு வருமானம் எம்பிட்டு வச்சு தெரியுமா, அன்னைக்கு வந்து வெறும் 500 வச்சுக்க. 500 விற்றுட்டேன். 500 விற்றா நான் போட்ட முதல்ல யோசனை பண்ணி பார்த்தேன். எம்பிட்டுக்கு வாங்கியிருக்கோம், ஒரு 150 200 வாங்கியிருப்பேன். என்னது திடீர்னு சவுண்டு, 200 வாங்கியிருப்பேன். பர்றா 300 இப்போ மண்ணெண்ணை இதெல்லாம் கணக்கு பண்ணால் அதில் ஒரு போயிடும். பரவாயில்லையடா அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்கப்புறமா இன்னும் விடலாமா, இன்னைக்கு கூடுதலாக போட்டு நின்றுட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னது இது வேண்டாத வேலை எதுக்கு அப்படின்னு சைக்கிளில், அப்போல்லாம் பைக்கெலாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சைக்கிள் தான் வேலைக்கு போய்ட்டு இருந்தார். சைக்கிளில் கிளிங்கிங் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு நாள் கூட பார்சல் அப்படின்றாரு. நான் வேகமாக ஆளுதை வச்சாங்க வேகமாக வச்சுட்டு கேட்ட போகிறேன். எங்கள் வீட்டுக்கார் எதுக்கு இப்படி கிண்டல் அப்படின்ட்டேன். என்னத்துக்கு உனக்கு இந்த வேலை, பேசான்னு வீட்டில் பிபியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இப்போ எதுக்கு ரோட்டில் வந்து நின்ட்டேன் அப்படின்றாரு.
போங்கப்பா அது கோர்த்து தூக்கம் வருது மட்டுமே கோர்த்து நல்லா அந்த ஏரியாவில் கூட்டமாக உட்காந்து கோர்த்து நல்லா இருந்துச்சு. இங்கே தூக்கம் வருது போங்க நான் வடை போகிறேன் வடை வியாபாரம் வைக்கிட்டுங்க. ஆமாம் வடை வியாபாரம் மண்டை விடுது அப்படின்ட்டு போயிட்டார். அவர் கிண்டல் அடிச்சுட்டு நான் சொல்லவே இல்லையே வியாபாரம் எப்படி விடுது இந்த ஆள் சொல்லக்கூடாது கருணாக்காராள் எதையாவது வாய் வச்சுட்டு. ஆனால் எங்கள் வீட்டுக்காட்டு ஒரு நல்ல குணம் இருக்குங்க. என்ன தெரியுமா, பொண்டாட்டி எதையாவது ஆரம்பிக்க போகிறான்டா அதை தடங்கல் பண்ண மாட்டார். ஏய் இந்த வேலையெல்லாம் பார்க்காத சும்மா வீட்டில் கடை என்னத்துக்குது அப்படின்லாம் தடங்கல் பண்ண மாட்டார். சரி ஓ இஷ்டம் அப்படின்ட்டு பேசாட்டு இருந்துருவார். இப்போ யூடியூப் ஆரம்பிக்கல அப்படித்தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல என்னத்துக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு பேசாட்டு இருந்துருவார். அதை தடங்கல் பண்ண மாட்டார். அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் பேச இருந்துட்டார். சரின்னு எனக்கு வியாபாரம் நல்லா வச்சுக்கிட்டு போதுங்க ஒருத்தட்டையும் சொல்லலை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு தெரு ஏரியாதான், இப்படி மெயினான இடம் கிடையாது, தெருவுக்குள்ளதே அப்படி ஓடுது பார்த்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு கடைக்காரங்க இருக்கிறது அவங்களுக்கு ஒரே போகிறாமே போச்சு இங்கே போடுறோம் எப்படி போடுறான்ட்டு எதிர்த்து இருந்த கடைக்காரங்க வேறு வடையை போட்டு வேறு கடை போட்டுக்கிட்டு இருந்தது அது வடை போட்டுருச்சு பார்த்துக்கோங்க. இங்கே வர போட்டிக்கு வடை போடுது. ஆனாலும் நான் ஃபஸ்ட்டு வடை போட்டதுனால ஏன்ட்டு வாங்கி அனுபவமாயிட்டாங்க. எல்லோரும் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. கொரோனா டயத்துலாம் பார்த்துக்கண்டா கொரோனா டயத்தில் கும்பிடு வாங்கினாங்க பார்த்துக்கோங்க. கொரோனா டயத்தில் எல்லோரும் நகை நட்டுக்கெல்லாம் அடை வச்சுக்கிட்டு சோறு திட்டுக்கிட்டு ஒரு வருஷமாக வீட்டுக்கு நடந்துருப்பீங்க. நாங்கள் கும்பிடு வியாபாரம் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வியாபாரம் ஓடி போயிடுச்சுங்க. சரின்ட்டு எல்லா காசையும் ஒரு பெரிய பானையில் போட்டு வச்சேங்க. எங்கள் வீட்டுக்காரு ஒரு நாள் எனக்கு ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு. எதுக்கு வண்டி வாங்க எந்த காசு இருக்குது அப்படின்றார். நீங்கள் ஒன்றும் காசு விட முடியாமையோ நீங்கள் காசு விட முடியாமையா நான் சேர்த்து வச்சுருக்கேன். என்னத்த பெரிய காசு சேர்த்துருக்க அப்படின்றாரு. இந்த வரு அப்படின்ட்டு பானையில் அப்படியே கொட்டுன்னு பார்த்துக்கங்க. பானையை கொட்டினோன்னே என்னடி இது புதையங்களை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்க ஏதுடி அப்படின்னாரு. கொள்ளையடிச்சிட்டு வந்தேன் பக்கத்து வீட்டிலையோ பணக்கடை போட்டு தையா அப்படின்னு. நெசந்தானமானு என்னடி இப்படி படிச்சுட்ட நெசமாவே நல்லா வருதா சொல்லவே அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல உன்ட்ட கருணாக்கு இருக்கியா சொன்னோம்னா நீ எனக்கு அது கருணாக்கு நல்லா ஓடுதுன்னு நினச்சாவே ஓடாது அப்படின்னு. அப்படியாடி அடி பாவி இப்போ கொட்டி கட்டிட்டியடி அப்படின்னாரு. பரவாயில்ல இனிமேல் ஓடிடும் வாங்க வண்டி வாங்க போவோம்னு நாங்களும் போனவங்க. வண்டி புதுசாக போய் கேட்டால் 30,000 35,000 சொல்கிறாங்க தள்ளு வண்டியை. இது என்ன கொடுமை. அப்போ செகண்டில் பார்த்துருவோங்க அப்படின்ட்டு. ஏடி செகண்டில் நல்லா இருக்காதுடி பரவாயில்லைங்க வாங்க அப்படி செகண்டில் பார்த்தா ஒருத்தர் எங்களை மாதிரி வண்டியை தள்ளிக்கிட்டே வியாபாரம் பார்த்து வச்சுருக்காரு. அவர் ஒரு சின்ன தகராறாக போச்சா அதனால தகராறு முற்றி போய் வண்டியை வீட்டில் நிப்பாட்டிட்டு டீ கடைக்கு வேலைக்கு போயிட்டு மாண்டார். பரவாயில்லையே ரொம்ப கஷ்டப்பட்டு கதை சொன்னார் அவர் ஒரு கதையை. சரின்னு அவர் வண்டியவே நாங்கள் வாங்கிட்டோம். பிள்ளை 4 பிள்ளை இருக்குமா கூட 500 விடுமாண்டார். சரின்னு 4,500 அந்த வண்டி வாங்கிட்டோம்ங்க. 4,500 எங்கே இருக்குது 30,000 எங்கே இருக்குது. வாங்கிட்டு வாரம் கடமுட சவுண்டு இருக்குது. வண்டியை தள்ளிட்டு வந்தால் ஊரே திரும்பி பார்க்குது. அந்த அளவுக்கு பழைய வண்டி. வீட்டில் வந்து நிப்பாட்டிட்டு துரு பிடிச்சி போய் கிடந்துச்சு. எல்லாத்தையும் துரு அப்புறம் சொரண்டிட்டு நல்லா பெயிண்ட் வாங்கி ப்ளூ கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு பார்த்தா புது பொண்ணு மாதிரி வரிச்சு வச்சுக்கோங்க. புது வண்டி கூட தோற்று போயிடும் அந்த அளவுக்கு சூப்பராகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வியாபாரத்தை பெருக்கி குமுகுமுண்டு ஓட்டி அப்படியே குதூகலமாக குடும்பத்தை ஓட்டிட்டேங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வருமானங்களை அப்புறம் என்னுடைய சொந்த செலவுக்கு வச்சுக்குவேன். எங்கள் வீட்டுக்காரு ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க மாதம். அப்போ அவ்வளோதான் சம்பளம். அப்போ சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே ₹1 கூட எடுக்க மாட்டேன். அப்படியே பேங்க்கில் போய் போட சொல்லிடுவேன். அங்கே வீட்டுக்காரு நம்பிக்கையானவர். என்னுடைய அக்கௌண்ட்டில் எந்த பணமும் வச்சுக்கிற மாட்டேன். அந்த மகளிர் பணம் ஏறுது பார்த்தீங்களா அது மட்டும்தான் என் அக்கௌண்ட்டில் கிடக்கும். அப்புறம் எல்லா பணமும் இப்போ யூடியூப்பில் ஏறுற பணத்தை கூட என் புருஷ அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கேன். ஏன்ட்டுகளுமே என் நம்பிக்கை. வீட்டில் யாராவது ஒருத்தர் தான் தலைமை பொறுப்பு இருக்கணும். அந்த தலைமை பொறுப்புக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த துரோகம் இல்லாமல் அந்த தலைமையை வழி நடத்தணும். அப்படி எங்கள் வீட்டுக்காரு எனக்கு துரோகம் இல்லாமல் வழி நடத்துகிறாருன்னு நம்பி அவர் அக்கௌண்ட்லேயே போட்டுருவேங்க. எல்லாத்தையும் அவர் அக்கௌண்ட்லேயே போட்டுக்கிட்டே வருவோம். என்னுடைய செலவு சாமான் பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஃபீஸ் கூட கட்டிடுவேங்க. என்னுடைய வடக்கடையை போட்டு சின்ன கடைன்னு நினைக்காதீங்க. இப்போ எதுக்கு இந்த இதெல்லாம் இப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா நான் இப்போ சமோசா பண்ணைய போகிறேன் தேய்க்கிறதுக்கு. சமோசாவை பார்த்துக்கிட்டு எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு அப்புறம் கேண்டீனுக்குலாம் ஆர்டர் கேட்டாகுதுங்க. ஸ்கூலில் ஃபங்க்ஷனே வந்து ஆர்டர் பண்ணி தர முடியுமாண்டு ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். சூப்பராக இருக்குது சமோசாண்டு. இந்த ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷனாக அந்த இதுக்கு மொத லேடி டூக்கு காலேஜுக்குதே மொத கொடுத்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா பெரிய போச்சு வியாபாரம். இப்போ எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பொம்பளைங்க வீட்டில் சும்மா நம்ம புருஷன் சம்பாதிச்சிட்டு வர்றாரு ஆத்தாடி நம்ம புருஷன் 50,000 1,00,000 சம்பாதிச்சிருக்கல என்னத்துக்கு ரோட்டில் நிற்க முடியுமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ரோட்டில் நிற்கிறோம்னே முதல்ல வியாபாரத்தை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தொழில் தொடங்குற எல்லாருமே முதல்ல ரோட்டில் தான் வைக்கணும். பெரிய பணக்காரனாக இருந்தால் பெரிய மால் வச்சுருக்கவனும் ரோட்டில் தான் கடை போட்டு சாணா வருமா அப்படி எதிர்பார்த்து நிற்கணும். சின்னதாக இட்லி கடையை போட்டு ரோட்டில் நிற்கிறவனு சாணா வருமானு எதிர்பார்க்கணும். எல்லாருமே மக்களை எதிர்பார்த்து தான் நிற்கிறாங்க. எதுக்குமே தாழ்மையானது கிடையாது. அதனால் பொம்பளை
நீங்கள் என்னைய மாதிரி வடக்கடை போடாட்டாலும் சின்ன சின்னது ஒரு மாவு அரைச்சி வைக்கிறது இப்படி எதையாவது ஒன்று பண்ணிவிடணும். வீட்டில் சும்மா படுத்துக்கிட்டு பக்கத்து விட்டு புறணியை பேசிக்கிட்டு சும்மா படத்தை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு புருஷன் என்னங்கானா எங்கே அவனை ஏதி அவனு அந்த ஆளை சந்தேகப்பட்டுக்கிட்டு வீட்டில் சண்டை எடுத்துட்டு கிடக்கூடாது. என்னை மாதிரி நல்லா பிழைங்க. நல்லா பிழைக்கிறதுக்கு இந்த கருத்தை புரிஞ்சுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு கருத்து. ஆமாம், 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு.